வணக்கங்க. நான் வந்து ராயல் ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷனில் படிக்கிறேன். நான் வந்து இப்போ எர்த்குவேக் சிமுலேஷன் வித் அலாம் செஞ்சுருக்கேன். இதில் வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான். ஆனால் ஸ்பெஷாலிட்டி அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் நார்மல் மெட்டலை வச்சு செய்வாங்க. அதில் வந்து பிரைமரி ரேடியேஷன், செகண்டரி ரேடியேஷன் வேவ்ஸ்லாம் வரும்போது அது சில நேரத்தில் விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அலாமே உடஞ்சி விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மாடல் வந்து டங்ஸ்டன்ங்கிற ஒரு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டலை வச்சு பண்ணியிருக்கோம். அது வந்து எல்லாமே இதில் உள்ள எல்லா பார்ட்ஸுமே டங்ஸ்டன் அந்த மெட்டலை வச்சு பண்ணதுனால ஈஸியாக தாக்கு பிடிக்கும். எந்த வேவ்ஸ் வந்தாலும் ரேடியேஷன்ஸ் வந்தாலுமே. இது வந்து சிமுலேஷன். இந்த பலூன் எதுக்கு வச்சுருக்கோம்னா, இந்த பலூன் எப்போவுமே ஒரு விளையாடும் போதே பார்த்துருப்போம், ரப்பர் மாரி மேலேயும் கீழே அமுங்கும். அதனால ரப்பர் பேண்டும் லென்த் ஆகிட்டு அப்புறமேட்டுக்கு சுருங்கி வருங்கிறதுனால அது பலூனோட ரப்பர் பேண்டை வச்சுருக்கோம். இப்போ அதை லைட்டாக ஷேக் பண்ணோம்னா இந்த பலூனும் ரப்பர் பேண்டும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிடும். அதில் எர்த்குவேக் சிமுலேஷன் மாரி வரும். அப்புறம் அலாமில் வந்து இந்த டங்ஸ்டன் வச்சுருக்கிறதுனால இது லைட்டாக ஷேக் பண்ணாலே அது அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். டெமோ பண்ணி காட்டுறேன்.